வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். கடந்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு நிரந்தர அரசு வேலைகளை பாஜக அரசு வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தேர்தல் விதிகள் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப வரும் 30ஆம் தேதிக்குள் சிறப்பு கலந்தாய்வை நடத்த வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து. மத்திய அரசு அறிவிப்பு. தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் நியமனம். ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களை தயாரிக்கும் ஒப்பந்தத்தை BEML நிறுவனத்திற்கு அளித்தது சென்னை மெட்ரோ நிர்வாகம். இனி விரிவான செய்திகளை காணலாம். கடந்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு நிரந்தர அரசு வேலைகளை தனது அரசு வழங்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரோஜ்கர் மேளாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது சுமார் 71,000க்கும் மேற்பட்டோருக்கு நிரந்தர வேலைக்கான நியமன கடிதங்களை வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு சாதனை என்றும், இளைஞர்களுக்கு இதற்கு முன்னதாக எந்த அரசும் அரசு வேலைகளை இந்த அளவில் வழங்கியதில்லை எனவும், மத்திய அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது எனவும், நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் ஆள் சேர்ப்பு செயல்முறை நடத்தப்படுகிறது எனவும் தெரிவித்த அவர், கடந்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு நிரந்தர அரசு வேலைகளை பாஜக அரசு வழங்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்தல் விதிகள் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் வெளிப்படைத்தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒழிக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகள் 93 கீழ் 2A பிரிவில் செய்யப்பட்டுள்ள ஆபத்தான திருத்தத்தால் மக்களாட்சி தனது மிக பெரும் அச்சுறுத்தலை மத்திய பாஜக அரசிடமிருந்து எதிர்நோக்கியுள்ளது எனவும், குறிப்பிட்ட வாக்குச்சாவடியின் CCTV காட்சி பதிவுகளை வழங்குமாறு பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து CCTV பதிவுகள் மற்றும் தேர்தல் தொடர்பான பிற ஆவணங்கள் பொது ஆய்விற்கு உட்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது என்றும், இதன் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையான கூறுகளுள் ஒன்றினை அளித்துள்ளது எனவும், மத்திய பாஜக அரசின் பயம் ஹரியானா மாநில தேர்தலோடு நிற்கவில்லை எனவும், அண்மையில் மகாராஷ்டிர மாநிலத்தில் அவர்கள் தேர்தலின் புனித தன்மையை கெடுத்து பெற்ற பொய்யான வெற்றி தீவிரமான எதிர்ப்பிற்கு ஆளாகி இருப்பதால் பதற்றத்தின் எதிரொலிப்பாகவே தேர்தல் நடத்தை விதிகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப வரும் 30ஆம் தேதிக்குள் சிறப்பு கலந்தாய்வை நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்வேறு காரணங்களால் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ இடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. இந்த நிலையில் நாடு முழுவதும் மருத்துவர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்த நிலையில் மருத்துவ இடங்களுக்கு சிறப்பு கலந்தாய்வு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னதாக ஏரா லக்னோ மருத்துவக் கல்லூரி தொடர்பான வழக்கு நீதிபதிகள் PR கவாய், KV விஸ்வநாதன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது லக்னோ மருத்துவக் கல்லூரியில் காலியாக உள்ள இடங்களை வரும் 30ஆம் தேதிக்குள் நிரப்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. மேலும் தேவைப்பட்டால் மற்ற கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப சிறப்பு கலந்தாய்வு நடத்தலாம் என்றும், காலியாக உள்ள NRI இடங்களையும் பொதுப்பிரிவில் சேர்ந்து கலந்தாய்வு நடத்தலாம் என்றும், நாடு முழுவதும் மருத்துவர்கள் பற்றாக்குறை உள்ள நேரத்தில் மருத்துவக் கல்லூரிகளில் காலி இடங்கள் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை ஃபெயில் ஆக்கக்கூடாது என்கிற கொள்கை ரத்து செய்வதாக மத்திய கல்வித்துறை செயலாளர் அறிவித்துள்ளார். கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை தோல்வியடைய செய்யக்கூடாது என்ற நிபந்தனை உள்ளது.
இந்நிலையில் மத்திய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமார் தெரிவிக்கையில் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை ஃபெயில் ஆக்கக்கூடாது என்கிற கொள்கை ரத்து செய்யப்படுகிறது. தோல்வியடைந்த மாணவர்களுக்கு 2 மாதங்களுக்குள் மறுதேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்றும், அதிலும் மீண்டும் தோல்வியடைந்தால் அடுத்த வகுப்பிற்கு ப்ரமோட் செய்யப்பட மாட்டார்கள் என்றும், 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் தோல்வியடைந்தவர்களாகவே கருதப்படுவார்கள் என்றும், குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது என்றும் மத்திய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் மனித உரிமை ஆணைய தலைவரை தேர்வு செய்தனர். தமிழகத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியத்தை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றம், தெலுங்கானா உயர்நீதிமன்றத்திலும் ராமசுப்பிரமணியம் நீதிபதியாக பணியாற்றியுள்ளார். ரூபாய் 3657 கோடியே 53 லட்சம் மதிப்பீட்டில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களை தயாரிக்கும் ஒப்பந்தத்தை BEML நிறுவனத்திற்கு சென்னை மெட்ரோ நிர்வாகம் அளித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் 2ஆம் கட்ட திட்டத்தில் வழித்தடம் 3 மற்றும் 5இல் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் 3 ரயில் பெட்டிகளை கொண்ட 70 மெட்ரோ ரயில்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் BEML நிறுவனத்திற்கு ரூபாய் 3,657 கோடியே 53 லட்சம் மதிப்பில் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பு கடிதம் BEML நிறுவனத்திற்கு சென்னை மெட்ரோ நிர்வாகம் அளித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் சித்திக் முன்னிலையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பில் இயக்குநர் ராஜேஷ் சதுர்வதி, நிறுவனத்தின் இயக்குநர் ராஜீவ் குமார் குப்தா ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். நிகழ்ச்சியில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் ஆலோசகர் ராமசுப்பு, தலைமை பொது மேலாளர் ராஜேந்திரன், இணை பொது மேலாளர் சதீஷ் பிரபு உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் ஒத்தக்கடை அடுத்த வேலம்மாள் மைதானத்தில் தனது லைவ் இன் கான்சர்ட் நிகழ்ச்சி ஜனவரி 18ஆம் தேதி நடைபெற உள்ளது என்று இசையமைப்பாளர் தேவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதுரையில் இசையமைப்பாளர் தேவா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் போது எனது பாடலான வராறு வராறு அழகர் வராறு என்ற பாடல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் எனவும், அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் எனவும், அதனை நான் முதல் முறையாக மதுரை மண்ணில் பாட இருக்கிறேன் என்றும், இதற்கான வாய்ப்பை கேப்டன் விஜயகாந்த் எனக்கு அளித்தார், அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த இசை கச்சேரி 60 பேர் கொண்ட இசை குழுவினருடன் இணைந்து நடத்த உள்ளேன் எனவும், 5 முதல் 6 மணி நேரம் இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது எனவும், காலம் கடந்தும் எனது இசையும் ராஜா இசையும் இருப்பதற்கு மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கின்றேன் எனவும் இசையமைப்பாளர் தேவா தெரிவித்துள்ளார். அப்புறம் அஜய் கிருஷ்ணா, பிரியா ஜெர்சன், அக்ஷயா, சுதி, தேவு, நான், சபேஷ், முரளி, ஸ்ரீகாந்த், தேவா, இது போல் பாடகர்கள்லாம் பாட இருக்கிறோம். மதுரை மண்ணில் எனக்கு ஒரு விசேஷம்னா, எப்போவுமே கள்ளழகர் ஆற்றுல இறங்கும்போது வாராறு வாராறு அழகர் வாராருன்ற ஒரு பாட்டு இங்கே பிரசித்தி பெற்றது. அது நான் செஞ்ச பாக்கியன்னு சொல்லலாம். எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும்பொழுது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த மீனாட்சி அம்பாளுக்கும் ஈஸ்வரருக்கும் அழகருக்கும் இந்த அற்புதமான பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இந்த பாட்டு வேணும்னு சொல்லி என் ஆர்வீர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் இந்த பாட்டை வேற ஒரு சிங்கர் பாடணுன்னு டைரக்டர் சொல்லும்போது விஜயகாந்த் சார் இல்லை தேவானனே பாடினா நல்லாயிருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த கேப்டன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார்.
செய்யாறு அடுத்த வெம்பாக்கம் வட்டத்தில் வணிக வளாக கடைகள், நிழற்குடை மற்றும் சமுதாய கூடத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணி வேந்தன், மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பார்வதி சீனிவாசன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் ஏவா வேலு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது செய்யாறு சிப்காட் பகுதியில் 54 கம்பெனிகள் செயல்பட்டு வருகிறது எனவும், இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1 லட்சம் பேர் பணியாற்றி வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். மேலும் மேல்மா சிப்காட் திட்டத்திற்கு நிலம் எடுக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனவும், குரும்பூர், நர்மா பள்ளம், மேல்மா பகுதி விவசாயிகள் சிப்காட் நிலம் எடுக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் எனவும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளதை அடுத்து தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் 5 காவலர்கள் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நீதிமன்றம் முன்பு ஒருவர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து நீதிமன்றங்களிலும் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் 5 காவலர்கள் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நீதிமன்றங்களுக்கு உள்ளே செல்பவர்களை வெடிகுண்டு நிபுணர்கள், காவல்துறையினர் மெட்டல் டிடெக்டர் கருவிகள் மூலம் சோதனை செய்த பிறகே உள்ளே அனுப்பி வைக்கின்றனர். துருவம் பகுதியில் சிறுத்தை தாக்கி உயிரிழந்த இளம்பெண்ணின் குடும்பத்தாருக்கு விபத்து நிவாரண நிதியாக ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வழங்கினார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த துருவம் பகுதியில் கடந்த புதன்கிழமை சிறுத்தை தாக்கியதில் அஞ்சலி என்ற இளம்பெண் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து துருவம் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே உயிரிழந்த அஞ்சலி குடும்பத்தினருக்கு கேவி குப்பம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விபத்து நிவாரண நிதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலியின் பெற்றோரிடம் விபத்து நிவாரண நிதியாக ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினர். அப்போது மாவட்ட ஆட்சியரிடம் சாலை வசதி, பேருந்து வசதி, செல்போன் டவர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துருவம் பகுதியை சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த குன்னம் ஊராட்சியில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டிடத்தை ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பவானி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த குன்னம் ஊராட்சியில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டிடத்தின் திறப்பு விழா ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதி போஸ்கோ, குன்னம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் இலக்கிய பார்த்திபன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பவானி கலந்து கொண்டு பள்ளி கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்து பேசினார். அப்போது பள்ளி மாணவ மாணவிகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார் என்றும், மேலும் நன்றாக படிக்கும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகிறார் என்றும், ஆதலால் மாணவர்களாகிய நீங்கள் மாவட்ட ஆட்சியராகவோ, மருத்துவராகவோ, காவல்துறை அதிகாரியாகவோ வர வேண்டும் என்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பவானி அறிவுரை வழங்கினார். இதில் வட்டார கல்வி அலுவலர் விஜயலட்சுமி ஜெய்சங்கர், பள்ளி தலைமை ஆசிரியர் பரணத் விரிஜினியா, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் புவனேஸ்வரி மற்றும் அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ஜெயசீலனிடம் வட்டார வள மைய பயிற்றுனர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உடனடியாக கலந்தாய்வு நடத்த கோரி தேர்வு எழுதியவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் கீழ் நடத்தப்பட்ட பட்டதாரி மற்றும் வட்டார வள மைய ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்த ஆசிரியர்களுக்கு உடனடியாக கலந்தாய்வு நடத்தி பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என தேர்வு எழுதியவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பதற்கு முன்னதாக விருதுநகருக்கு கள ஆய்விற்கு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் தேர்வு எழுதியவர்கள் மனு அளித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்வு 2024 எழுதிட்டோம். அதற்கான கலந்தாய்வு CV எல்லாம் முடிச்சிட்டோம். சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சாச்சு.
எங்கள் கூடயே எக்ஸாம் எழுதின தேர்வர்களுக்கெல்லாம் கலந்தாய்வு நடத்தி பணியானை கொடுத்துட்டாங்க. ஒரு 500 பேர் கொடுத்துட்டாங்க. மீதி நாங்கள் ஒரு 2880 பேர் மிச்சம் இருக்கிறோம். பள்ளி கல்வித்துறை கீழே இருக்கக்கூடிய அந்த துறையில் இருக்கிறோம். எங்களுக்கான கலந்தாய்வு கொஞ்சம் விரைந்து நடத்தணும். அதுக்காக அழுத்தம் கொடுத்துருக்கோம் அரசுக்கு. அரசாங்கத்துக்கு பலமுறை நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம், கோரிக்கை கொடுத்துருக்குறோம். சிஎம் வந்து விருந்தினருக்கு வந்தாங்க, அப்போ கூட நாங்கள் மனு கொடுத்தோம் அவருக்கு. நவம்பர் 30க்குள்ள உங்களுக்கு பணியான கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி வேலையெல்லாம் விரைவாக நடக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய பொருளாதார பின்னணியும் பார்க்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு 8 மாத காலமாக எல்லாருமே தனியார் பள்ளியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கிறோம். இது ஆண் பெண் எல்லாருக்கும் குடும்ப சூழல் ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால அரசாங்கம் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு எங்களுடைய பணியானையும் இந்த கலந்து ஆலோசித்து கொஞ்சம் விரைவாக நடத்தணும் கலந்தாய்வை. மற்ற துறைகளுக்கு எவ்வாறு கொஞ்சம் விரைவாக கொடுத்தாங்களோ அதே போல் எங்களுக்கும் கொஞ்சம் விரைவாக கலந்தாய்வு நடத்தி பணியானை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த அரசாங்கத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அது சார்பாக நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இது ஒரு கோரிக்கை முன்னாடி தவிர வேற அறவழி போராட்டம் மாதிரி தான். அறந்தாங்கி அடுத்த வடவாத்தி பகுதியில் உடைப்பு ஏற்பட்டுள்ள சாலையை உயர்மட்ட பாலத்துடன் சீரமைத்து தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக முதலமைச்சருக்கும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகாவிற்குட்பட்ட மரவனேந்தல், குமிழூர், வடவாத்தி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் கனமழையால் அந்த பகுதிகளில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் வடவாத்தி வடக்கு பகுதிக்கு செல்லக்கூடிய மண் சாலையில் உடைப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் வடவாத்தி வடக்கு பகுதியில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து கரை சேர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை கரை சேர்க்க வடவாத்தி வடக்கு பகுதியில் உயர்மட்ட பாலத்துடன் சாலை அமைத்து தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக முதலமைச்சருக்கும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கம்மா 7 ஊர் கம்மா தண்ணி பூரா இதில் வடவாத்தி கம்மாயில் தான் விழுந்து போயிட்டு இருக்கு. எங்களுக்கு போய் இந்த விவசாயம் போய் பார்க்குறதுக்கு வழி இல்லை. நான் கருது ஒரு 5 நாள் 20 நாளில் கருது இருக்க வேண்டியது இருக்குது. கருதை போய் பார்க்க முடியல, என்ன நிலைமைன்னு தெரியல. ஆடு மாடு ஓட்டுறதுக்கு ரொம்ப வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை. பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகாமல் இருக்குங்க. எங்களுக்கு என்ன செய்கிறேன்னே ஒன்றுமே தெரியலை. எங்களுக்கு இதை ஒரு பாலம் பாலம் அமைச்சு கொடுக்குமாறு மாவட்ட அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு ஒரு 40 ஏக்கர் 100 அங்கிட்டு நான் நெருக்கி 200 ஏக்கருக்கு மேலே விவசாயம். இதில் தான் போக்குவரத்து. அவங்கெல்லாம் இன்னும் போய் தண்ணி வயலுக்கு போக முடியலை, போய் பார்க்க முடியலை. இன்றைக்கி கூட குறைவாக இருக்குது. ராத்திரி மழையிலையும் பற்றியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் செஞ்சுன்னா தண்ணி வந்துடும். இன்னும் ஒரு 15-20 நாளையிலையும் அறுவடை செய்கிற மாதிரி இருக்குது. மாவட்டம் நீங்கள் நல்லா உதவி பண்ணி எங்களுக்கு ஒரு போக்குவரத்துக்கு ஒரு சாலை இப்போ இது சரி பண்ணி கொடுத்து இதை கட்டி கொடுத்தா தான் நாங்கள் இந்த விவசாயம் போட்ட விவசாயத்தை அறுத்துக்கிட்டு வரலாம். தயவு செய்து கேட்குறேன், மாவட்டம் உதவி பண்ணணும். தூத்துக்குடியில் திருமணமான 8 மாதங்களில் 4 மாத கர்ப்பத்தை கலைக்க சொல்லி கணவன் மற்றும் மாமியார் அடித்து கொடுமைப்படுத்தியதால் மனமுடைந்த 4 மாத கர்ப்பிணி பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி KVK நகர் பகுதியை சேர்ந்த சேர்மதுரை என்பவருக்கு 3 பெண் 4 ஆண் என 7 பிள்ளைகள் உள்ள நிலையில் கடைசி மகளான முத்தாரம்மனுக்கும் அமுதா நகர் 2வது தெரு பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளி கிருஷ்ணபெருமாள் என்பவருக்கும் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. திருமணமானதிலிருந்து மாமியார் லட்சுமி மற்றும் கணவன் கிருஷ்ணபெருமாள் ஆகியோர் முத்தாரம்மனை அடித்து துன்புறுத்தி கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே மாமியார் மற்றும் கணவர் மீது தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் முத்தாரம்மன் புகார் அளித்ததன் பேரில் விசாரணைக்கு பிறகு கணவருடன் முத்தாரம்மன் சேர்ந்து வாழ்ந்து வந்தார். இதனிடையே 4 மாத கர்ப்பிணியாக இருந்த முத்தாரம்மனுக்கு சத்தான பொருட்களை வாங்கி கொடுக்காமல் மீண்டும் மாமியார் மற்றும் கணவர் கொடுமைப்படுத்தி கர்ப்பத்தை கலைக்க சொல்லி அடித்து துன்புறுத்தி உள்ளனர். இதனால் மனமுடைந்த முத்தாரம்மன் வீட்டில் யாரும் இல்லாத வேளையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக அளித்த புகாரின் பேரில் தூத்துக்குடி மத்திய பாகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பெண்ணின் கணவர் மற்றும் மாமியாரை கைது செய்தனர். குழந்தை மாமா குழந்தை மேல பாசம் இல்லையா, எனக்கு பாசம் இல்லை, நீ அபாசம் பண்ணிக்கோ, அப்ப குழந்தை வேண்டாமா மாமான்னு கேட்டதுக்கு எனக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போனான். அடிச்சுட்டு அசிங்கமா பேசினான். பேசிட்டு விறுவிறுன்னு அவங்க அம்மா இழுத்துட்டு வெளியே போயிட்டான். அந்த அவங்க அம்மா நான் வண்டி சாவி புடுங்க போனோன்னு அவன் ஓடிட்டான். ஓடணுன்னு அவன் அம்மாக்காரி நின்னுக்கிட்டா. அவன் அம்மாக்காரி வார்த்தைகள் அசிங்கமான தகராத வார்த்தைகள் பேசினான். பேசிட்டு பிள்ளை வயிற்றுல ஏற்றி உதைக்க போனதை நான் போய் இடையில பிடிச்சிக்கிட்டேன். இவ்வளவு நடந்தது பிறகு என் மாமியார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வரணும்னு வந்தா. மகளிர் போலீஸ்ல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். கொடுத்ததுக்கு
அவங்க ஏதுக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காலாமா, நீ அப்பவுமே பிரிஞ்சு இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு மேம் சொன்னாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணி வேகமா பேசுமா அப்படின்னு சொன்னாங்க ஒரு மேம். அப்போ என் பிள்ளை அடி வயிறு ரொம்ப வலிக்குங்க, அதனால பேச முடியல அப்படின்னு அது அவங்க சொன்னதுக்கு, அப்போ நீ தான் எழுதிட்டு வா கம்ப்ளைண்ட், குத்த வச்சுட்டு ஒம்பாட்டில் உட்கார்ந்துருக்க அப்படின்னு மகளிர் போலீஸ்ல பேசினாங்க. மகளிர் போலீஸ்ல எங்களுக்கு ஸ்டெப்பே எடுக்கல. அவங்க எடுத்திருந்தா நேற்று என் பிள்ளை உயிரோட இருந்திருக்கும். மாமியார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது நேற்று எடுத்திருந்தாங்கன்னா உயிரோட இருந்திருக்கும். பூத்தேரி பண்டையில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் 11வது வார்டிற்கு உட்பட்ட பூத்தேரி பண்டையில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பவானி ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் பேசினார். அப்போது பள்ளி குழந்தைகள் நன்றாக படித்து வருங்காலத்தில் மருத்துவர்களாகவோ காவல்துறை அதிகாரியாகவோ மாவட்ட ஆட்சியராகவோ அரசு அதிகாரிகளாகவோ நீங்கள் வர வேண்டும் என்றும் பள்ளி குழந்தைகளுக்கு அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் 11வது வார்டு கவுன்சிலர் KGF வீரா என்ற வீரபத்திரன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வத்திராயிருப்பு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கான்சாபுரம் ஊராட்சியில் 100 நாட்கள் வேலையை முறையாக வழங்காததை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கான்சாபுரம் ஊராட்சியில் 100 நாள் வேலையினை பொதுமக்களுக்கு முறையாக கொடுக்கவில்லை எனவும், இந்த வருடம் முடியவுள்ள நிலையில் 20 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டிருப்பதாகவும், இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் வத்திராயிருப்பு யூனியன் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் 100 நாட்கள் வேலை வழங்குவதில் பாரபட்சம் பார்க்கின்றனர் எனவும் தெரிவித்தனர். மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் தங்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்கவில்லை எனவும், அதிகாரிகள் நேரடியாக வந்து தங்களுக்கு உடனடியாக 100 நாள் வேலையினை வழங்க நடவடிக்கை எடுக்கும் வரை ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு செல்ல போவதில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தெரிவித்தனர். தேனியில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட குவாரிகளில் முறையாக ஆய்வு செய்யாததால் அரசிற்கு பல கோடி ரூபாயை இழப்பீடு செய்த கனிம வளத்துறை துணை இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேனி மாவட்ட ஆட்சியரிடம் சிவசேனா கட்சியினர் புகார் அளித்தனர். தேனி மாவட்ட ஆட்சியரிடம் சிவசேனா கட்சியின் மாநில துணைத் தலைவர் குரு ஐயப்பன் தலைமையில் சிவசேனா கட்சியினர் புகார் அளித்தனர். புகார் அளித்த பின்னர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் குரு ஐயப்பன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேனி மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த 39 கல் குவாரிகளில் அரசு அனுமதித்த அளவை விட அளவிற்கு அதிகமான கிராவல், மண், கற்கள் உள்ளிட்ட கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து விசாரணை செய்த பெரியகுளம் வருவாய் கோட்டாட்சியர் கனிம வளங்களை கொள்ளையடித்த குவாரிகளின் உரிமையாளர்கள் 58 பேருக்கு ரூபாய் 138 கோடி அபராதம் விதித்திருந்தார் எனவும், இருப்பினும் கல் குவாரிகள் எந்தவித தடையுமின்றி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் கனிம வளங்களை கொள்ளையடிக்கப்பட்ட குவாரிகளில் முறையாக ஆய்வு செய்யாததால் அரசிற்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்திய தேனி மாவட்ட கனிமவளத்துறை துணை இயக்குநர் கிருஷ்ணமோகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில துணைத் தலைவர் குரு ஐயப்பன் தெரிவித்துள்ளார். சட்டத்துக்கு புறம்பா கனிம வளங்களை கொள்ளையடிக்கப்பட்ட கல் குவாரிகளை இப்ப வரைக்கும் இந்த கனிம வளத்துறை இணை இயக்குனர் கிருஷ்ணமோகன் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தலை. இப்ப வரைக்கும் இயங்கிக்கிட்டுதான் இருக்கு. இது பல கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம்ங்கிறதுனால இன்னைக்கு தேனி லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களிடம் இந்த துணை இயக்குனர் கிருஷ்ணமோகனுடைய வங்கி கணக்கு, அவருடைய உறவினருடைய வங்கி கணக்கு, அவருடைய சொத்து மதிப்பு இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை சம்பந்தமா ஒரு புகார் மனு கொடுத்திருக்கோம். மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு மனு கொடுத்திருக்கோம். கண்டிப்பான முறையில நடவடிக்கை எடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. தவறும் பட்சத்துல சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில சிவசேனா கட்சியின் சார்பாக ஒரு பொதுநல வழக்கை தொடர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். நன்றி, வணக்கம். தங்கச்சி மடம், பாம்பன் ஊராட்சிகளை ராமேஸ்வரம் நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் கிராமங்கள் தனித்தனி ஊராட்சி மன்றங்களாகவும் ராமேஸ்வரம் பகுதி தனி நகராட்சியாகவும் செயல்பட்டு வருகிறது. தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் ஊராட்சிகளில் பெரும்பான்மையாக மீனவர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் மீன்பிடி தொழிலும் மல்லிகைப்பூ விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் எந்தவிதமான நவீன தொழிற்சாலைகளும் இல்லாமல் 20க்கும் மேற்பட்ட சிறிய மீனவ கிராமத்தினர் எளிமையாக குடிசை வீடுகளில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் ஊராட்சியை ராமேஸ்வரம் நகராட்சியோடு இணைக்கும் முயற்சியில் சில ஆளும் கட்சி நபர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும், மாவட்டத்தில் செல்வாக்கில் உள்ள முக்கிய நபர் தூண்டுதலின் பேரில் இந்த முயற்சி நடக்கிறது என்றும் விபரம் தெரிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் அடிப்படையில் தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் ஊராட்சியை ராமேஸ்வரம் நகராட்சி ஆட்சியோடு இணைக்கக்கூடாது என தன்னிச்சையாக நிறைவேற்றிய தீர்மானத்தை அமைச்சர் துரைமுருகனிடம் ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் நாசர்கான் நேரில் சென்று மனு கொடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் ராமேஸ்வரம் நகராட்சியோடு தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் ஊராட்சி இணைப்பதற்கான கருத்துரு மாவட்ட ஆட்சியர் வசம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் கிராம மக்கள் ஒன்று திரண்டு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது பாம்பன் ஊராட்சியை ராமேஸ்வரம் நகராட்சியோடு இணைத்தால் 100 நாள் வேலை வாய்ப்பு பறிபோகும் என மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்டமேதை அம்பேத்கர் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரத்தை கண்டித்து உத்தரமேரூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமேதை அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சர்ச்சையாக பேசிய விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் அமித்ஷா பேச்சை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் நேரு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் உத்தரமேரூர் வட்டார நிர்வாகிகள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன உரை நிகழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து அம்பேத்கர் குறித்து சர்ச்சையாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். சட்டமேதை அம்பேத்கரை அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து செஞ்சியில் சமூக நீதி கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி இந்தியன் வங்கி எதிரில் சமூக நீதி கூட்டமைப்பு சார்பில் நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும், நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்தும் அம்பேத்கர் மக்கள் கட்சியின் தலைவர் மலைமேனி பாண்டியன் தலைமையில் அம்பேத்கர் மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் சமூக நீதி கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற வகையில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய அந்த தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை போராடுகின்ற தலைவரை மிரட்டுகின்ற வகையில அவருக்கு பொய் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த பொய் வழக்கை வாபஸ் பெறும் பொய் வழக்கு தாக்கலை கண்டித்தும் இங்கே சமூக நீதி கூட்டமைப்பு சார்பிலே செஞ்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே அனைத்து சமுதாய இயக்கங்களும் ஒன்றிணைந்து கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த மாபெரும் கண்டனம் எதிர்காலத்தில் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலே ஒரு கூட்டு செயல்பாட்டாக வடிவமைத்து கிராமங்களோடு செல்ல இருக்கின்றோம். இந்த செயலை பிஜேபியுடைய திட்டமிட்ட அந்த அவமதிக்கிற செயலை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் இவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிலை ஏற்படும் என்பதை இந்த கூட்டமைப்பு சார்பாக தெரிவித்துக் சேலம் அருகே தொடக்கப்பள்ளியின் கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே ஜங்கம சமுத்திரம் தொடக்கப்பள்ளியில் புதியதாக 2 வகுப்பறை கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. ரூபாய் 32.80 லட்சத்தில் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிக்கு ஜங்கம சமுத்திரம் ஊராட்சி தலைவர் PKT பெரியசாமி தலைமை வகித்தார். கெங்கவல்லி வட்டார கல்வி அலுவலர் ஸ்ரீனிவாஸ், PTO சந்திரசேகரன், ஊராட்சி துணைத் தலைவர் சங்கீதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். கடந்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு நிரந்தர அரசு வேலைகளை பாஜக அரசு வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தேர்தல் விதிகள் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப வரும் 30ஆம் தேதிக்குள் சிறப்பு கலந்தாய்வை நடத்த வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு.
5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து. மத்திய அரசு அறிவிப்பு. தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் நியமனம். ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களை தயாரிக்கும் ஒப்பந்தத்தை BEML நிறுவனத்திற்கு அளித்தது சென்னை மெட்ரோ நிர்வாகம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.